7 டேஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபியில் இன்னைக்கு சீஸ் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்லேயோ அட்ராக்டிவான கலர்லேயோ பார்க்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால நான் இன்னைக்கு ஃபிஷ் ஷேப் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு 1 கப் கோதுமை மாவில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் வீட் ஃப்ளார் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் ஃபில்லிங்க்கு நான் இன்றைக்கி பிஸா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரெல்லா செடார் எதுனாலுமே எடுத்துக்கலாம். கூடவே ஆரிகானா ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவுலேருந்து கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்து ஓவல் ஷேப்பில் சப்பாத்தியை திரட்டிக்கலாம். கூடவே நம்ம நைஃப் வச்சு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு 5-6 கோடு போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டிலாக லைட்டாக மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நமக்கு மாவும் நல்லா ஒட்டி வரும், இல்லைன்னா பெரிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் ஃபில்டு சப்பாத்தியை பேனில் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சீஸியான சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க, பார்க்கவும் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.